பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கடந்து வருவதே தேவனுடைய பெரிய கிருபை. கடந்த மாதமெல்லாம் அவர் நம்மை கரம் தாங்கிய நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் முந்தின காரியங்களில் ஆண்டவர் சில சமயம் தாமதிக்கிறதுனால உண்டான மனசோர்வுகள் கூட நமக்கு உண்டாக்கி இருக்கலாம். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை வேத வசனத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சீக்கிரத்திலே உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவங்க ராத்திரி பகலாக கூப்பிடுறாங்களே, ஜெபிக்கிறாங்களே, ஆண்டவர் அமைதியாக இருப்பாரா? இல்லை, சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுறீங்க, ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதில் ஆண்டவர் ஒரு வழியை திறக்கணும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும், இதில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்திற்காக இரவும் பகலும் தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே வர்றீங்க. சிலர் பல மாதங்களாக ஜெபிக்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, இன்னும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் மன சோர்வுகள் உங்களுக்கு வந்திருக்க கூடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுறீங்க, உங்களுடைய சத்தம் சமூகத்தில் வருது, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனா? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்ல. சீக்கிரத்தில், ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழி திறக்கப்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு ஓமையை சொல்லி அதை விளக்கி காண்பிக்கிறார். என்ன ஓமை சொல்கிறாரு? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. அவன்தான் அவன் இஷ்டப்படி எல்லாவற்றையும் செய்வான். மக்களை கூட மதிக்கிறதில்லை, அவங்கள கவனம் செலுத்துறதில்லை, அவங்க மேலே அன்பு அக்கறை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை. அவளே நியாயாதிபதி இடத்துல என்னுடைய வழக்கை விசாரித்து கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நியாயாதிபதி பதிலே சொல்லலை. இவங்க போய் கேட்க அவன் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். வெகு நாட்கள் வரைக்கும் அவளுக்கு நியாயம் செய்வோம். பாவம், ஒரு விதவை கூப்பிடுகிறாளே, அவளுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சிந்தை அவனுக்கு வரவே இல்லை. அவன் இந்த விதவை அசட்டை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் இந்த விதவை விடலை. தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என் வழக்கை விசாரித்து கொடுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக போனதுனால இந்த நியாயாதிபதி யோசிக்கிறான், இவன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், அதனால் வழக்கை விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுகிறான். அப்படி தான் இயேசு அந்த ஓமையை சொல்லி, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், அவனே தொடர்ந்து ஒரு பெண், ஒரு விதவை போய் வேண்டுதல் செய்ய 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 அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் வருகிறாரு. அவளுக்கு நியாயம் செய்தரலான்னு இவர் தீர்மானிக்கிறானே, அப்படியானால் தன்னை நோக்கி
இரவும் பகலும் கூப்பிடுகிற தன் பிள்ளைகளின் விஷயத்தில் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சில சமயம் ஜெபத்திற்கு பதில் வராதது போல தெரியும். சில சமயத்தில் நம்ம ஜெபிக்க பிரச்சனை வேறு விதமாக பெருசாகி கொண்டே இருக்கிறதை போல இருக்கும். என்ன, ஆண்டவர்கிட்ட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண ஒன்றும் ரட்சிப்பை காணும். ஆண்டவரிடத்தில் இந்த பிரச்சனை மாறணும்னு ஜெபம் பண்ண ஒன்றும் பிரச்சனை மாறவே இல்லை. இந்த தேவைக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஜெபிக்கிறபடி வேண்டிக் கொள்ளுகிறபடி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு மன சோர்வை உண்டாக்குகிற சூழ்நிலை காணப்படலாம். இன்றைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்லலை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் போகுது, ஒன்றுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு மன சோர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய கூப்பிடலின் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன், சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் மாற்றத்தை பார்க்க போறீங்க. சீக்கிரத்தில் சுகம் உண்டாக போகிறது. சீக்கிரத்தில் உங்களுக்கு வழிகள் திறக்கப்பட போகிறது. சீக்கிரத்தில் உங்களுக்கான ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். சீக்கிரத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டதை வாய்க்க பண்ண போகிறார். சீக்கிரத்தில் ஆண்டவர் தடைகளை உடைத்தெறிய போகிறார். சீக்கிரத்தில் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசிங்க. அதில் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப விசுவாசம் பாதிக்கப்படுகிறாரு. விசுவாசம் பாதிக்கப்பட்டு ஒரு மனசோர்வு வருகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, எல்லாருமே அந்த பாதையில கடந்து செல்கிற சூழ்நிலை வரும். ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றவரை மனம் சோர்ந்து போன ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஜெபத்தினாலே ஒரு தேசத்தை தேவன் பக்கமாய் திரும்பினவர். ஒரு சூழ்நிலையில மனம் சோர்ந்து போய் சூறைச்செடியின் அடியிலே படுத்து கிடந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மனம் சோர்ந்து போன ஜெபிக்கிறவர்கள், தெய்வ பிள்ளைகள், ஊழியர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. சாத்தான் நமக்கு சோர்வை கொண்டு வருகிறவன், நம்முடைய ஜெபத்திலே சோர்வை கொண்டு வருகிறவன், ஊழியத்திலே சோர்வை கொண்டு வருகிறவன். அதனால நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ உங்களுடைய விசுவாசம் முக்கியமானது. விசுவாசத்தை காத்து கொள்ளணும். உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கிற விதமாய் சாத்தான் காரியங்களை செய்வான். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருங்க. அப்படி நீங்க இருக்கும்போது ஆண்டவரே வாக்குத்தத்தமா சொல்றாரு, சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அற்புதம் நடப்பதை நீங்க காண்பீங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வேத புஸ்தகத்திலும் சரி, சபை சரித்திரத்திலும் சரி, சிலருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு எழுப்புதலுக்காக, ஒரு தேசத்தின் மாற்றத்துக்காக, ஒரு சபையில் உண்டாக போகிற மாற்றத்துக்காக, ஒரு ஜனங்கள் மத்தியில் உண்டாக போகிற எழுப்புதலுக்காக ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபித்த அநேகரை குறித்து நம்ம வாசித்து அறிகிறோம். அப்போ அவங்கெல்லாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினாங்க. கர்த்தர் ஒரு நாள் நியாயம் செய்வார், கர்த்தருடைய நியாயம் ஒரு நாள் வெளிப்படும் என்று சோர்ந்து போகாமல் ஜெபிக்க 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 ஒரு நாளிலே தேவனுடைய நியாயம் வெளிப்பட்டது என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நிறைய அனுபவங்களிலே நம்ம பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அதனால விசுவாசத்தை விட்டு விடாதங்க, சோர்ந்து போய் படுத்துறாதங்க, தொடர்ந்து ஜெபிங்க, விடாமல் ஜெபம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. மன சோர்வுக்கு இடம் கொடுக்காம அந்த சோர்வை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டிண்டு கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் போதும், அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ ஆண்டவர் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் மாற்றி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வேலை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை, வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
ஆண்டவரே சொல்றார்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நான் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதனால உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். அந்த காலம் வரும்பொழுது அது நிறைவேறுவதை காண்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயத்தை விளங்க பண்ணுவார். ஏன்னு சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறீங்க. ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் சீக்கிரத்தில் என் காரியத்தில் நியாயம் செய்ய போகிறீங்க. எனக்கு நீதி கிடைக்க பண்ண போகிறீங்க. என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க பண்ண போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவருடைய நியாயம், அவருடைய நீதி வெளிப்படுவதை பார்க்க முடியும். சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க முடியும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதுன்னு விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நியாயம் செய்வார். அற்புதங்களை காண்பீர்கள். நாம் இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில், தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்கிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஏதோ இரவும் பகலும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனை, இப்பொழுதும் உம்முடைய தள்ளும்புள்ள கரம் அவளை தொடட்டும். இந்த மாதத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய தொழிலில், வேலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய நீதியை விளங்க பண்ணும். அவளுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள், உதவிகள் வந்து சேரும்படி கர்த்தர் வழி திறந்தருளும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறீர். நியாயம் செய்கிற தேவனாய் வெளிப்படுகிறீர். உம்முடைய பிள்ளைகள் கண்டுமை துதிக்கும்படிக்கு உம்முடைய நியாயத்தை நீர் விளங்க பண்ணுவீராக. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் சீக்கிரத்தில் உம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணும். ஆண்டவர் அப்படி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனை, வியாதிப்பட்டு, பலவீனப்பட்டு, கவலையில், கஷ்டத்தில், கட்டோண்டு கலங்கி நிற்கிற மக்களுடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். நோய்கள் விலகி போகட்டும். பலவீனங்கள், சோர்வுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் ஒரு மாற்றத்தை காண செய்யும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் அற்புதத்தை சீக்கிரத்தில் காண்பீங்க. நீங்கள் காண்கிற அற்புதம், பெற்றுக்கொள்ளுகிற அற்புதத்தை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்கள் நிமித்தம் தேவனை துதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.